தங்கம் சவரன் 50,000 ரூபாய்க்கு குறைய மக்கள் என்ன செய்ய வேண்டும்? நகைக்கடை அதிபர் உடைக்கும் ரகசியம். வணக்கம் நண்பர்களே. நாளுக்கு நாள் நொடிக்கு நொடின்னு விலை ஏறிக்கிட்டே போற தங்கத்தை இனி ஏழை எளிய மக்கள் நினைத்து பார்க்க கூட தயங்குவாங்க. ஆனா இந்த விளையாட்டத்திற்கு ஒரு வகையில மக்களாகிய நாம தான் காரணம்ங்கிறத ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுதான் கசப்பான உண்மை. சரி, நடந்ததை விடுங்க. இப்ப எல்லோராலும் வாங்கக்கூடிய அளவிற்கு தங்க விலை குறையுமா? அதுவும் சவரன் 50,000 கிடைக்குமா? தங்கம் விலை இந்த அளவிற்கு குறையும்னா மக்கள் என்ன செய்யணும்னு தமிழ்நாட்டின் ஒரு பிரபலமான நகைக்கடை அதிபர் உண்மையை உடைத்து சொல்லும் கருத்தை நடைமுறைப்படுத்துவதுதான். விலை குறைவது மக்களின் கையில் தான் இருக்கிறது என்று அவர் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார். அதாவது கொஞ்ச நாளைக்கு ஆபரண தங்கம் வாங்குவதை மக்கள் தள்ளி வைக்கணும். தங்கள் கிட்ட இருக்கிற பழைய நகைகளை உருக்கி புது நகையா மாத்தி பயன்படுத்திக்கலாம். புதுசா நகைகளை வாங்கி சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆபரண தங்கமா வாங்காம அரசாங்கத்தோட டிஜிட்டல் தங்கம், கோல்டு இடிஎஃப் போன்ற தங்கத்தை வாங்கணும்னா செய்கூலி சேதாரணம்னு போற செலவும் மிச்சம், மார்க்கெட் விலை விட கொஞ்சம் குறைவான விலையிலையும் வாங்கிடலாம். இதனால இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக உயரும் போது உலக அளவில் இந்திய ரூபாயின் மதிப்பும் உயரும். அப்படி இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்தால் தங்கம் விலை இயற்கையாவே குறைந்துவிடும். நாம தங்கம் வாங்குறதுக்கும் இங்க சொல்ற விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தானே யோசிக்கிறீங்க? நிறைய இருக்கு. மக்கள் தங்கத்து மேல அதிகமா ஆசைப்பட்டு வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அரசாங்கம் அவங்க தேவையை நிறைவேற்ற அதிகமா தங்கத்தை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும். அதற்கு நம் கையிருப்பில் இருக்கிற டாலர்களை செலவழிக்கும். டாலர்கள் கையிருப்பில் குறைந்தால் இந்திய ரூபாயின் மதிப்பு உலக அளவில் குறைந்து கொண்டே போகும். ரூபாயின் மதிப்பு குறைய குறைய தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டே போகும். அதனால கொஞ்ச நாளைக்கு மக்கள் புதுசா ஆபரண தங்கம் வாங்காமல் இருந்தா அரசாங்கத்துக்கு தங்கத்தை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால டாலர்களை செலவு செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது. அதே சமயம் மக்கள் புதுசா தங்கத்தை வாங்கி சேமிக்கணும்னு நினைச்சா அரசாங்கத்தோட டிஜிட்டல் தங்கமாக வாங்கினால் மக்களுக்கும் லாபம், அரசாங்கத்துக்கும் லாபம். நம் நாட்டு கையிருப்பில் உள்ள டாலர்களை செலவு செய்யவும் தேவையில்லை. அதனால கொஞ்ச காலத்திலேயே டாலருக்கு நிகரா நம்ம நாட்டு ரூபாய் மதிப்பு உயரும். அதனால தங்கம் விலை குறையும். இது எப்படி சாத்தியம்னு தெளிவா பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நகை கடைக்காரங்க தான் விலையை ஏத்துறாங்கன்னு. ஆனா உண்மை அது இல்லைங்க. தங்கத்தின் விலையை உலக சந்தை தான் முதல்ல தீர்மானிக்குது. அப்புறம் இந்தியாவுக்கே உரிய சில ஸ்பெஷல் காரணங்கள் தான் விலையை ராக்கெட் வேகத்துல ஏத்து. தங்கத்தின் விலை உயர்வுக்கு முதல் பெரிய காரணம், நம்ம நாட்டுக்கு தேவையான தங்கத்துல 90% வெளிநாட்டுல இருந்து தான் வாங்குறோம். இந்த இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் அரசாங்கத்துக்கு வருமானம் சேர்க்கவும் மத்திய அரசு தங்கத்தின் மீது கணிசமான இறக்குமதி வரியை போடுது. அதோட விளைவு உலக சந்தை விலையோட இந்த வரியும் சேரும் போது நம்ம நாட்டுல தங்கம் விலை தானா ஏறுது. இதுதான் உலக விலைக்கும் இந்திய விலைக்கும் இடையே இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது. வெளிநாட்டிலிருந்து தங்கத்தை வாங்க நாம டாலர் கொடுக்கணும். ஒரு டாலர் வாங்க முன்னாடி 75 ரூபாய் கொடுத்தோம்னா இப்ப 88 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ரூபாய் மதிப்பு குறைஞ்சிருக்கு. அதோட விளைவு டாலர் மதிப்பு ஏறிக்கிட்டே போறதால அதே அளவு தங்கத்தை வாங்க நாம அதிக ரூபாயை கொடுக்க வேண்டி வருது. உலக விலை மாறலைன்னா கூட ரூபாயோட மதிப்பு குறையறதால நம்ம நாட்டுல தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இந்திய மக்களுக்கு தங்கத்தின் மீது ஒரு தனிப்பட்ட பிரியம். கல்யாணம், பண்டிகை, விழான்னு எந்த விசேஷமானாலும் தங்கம் இருக்கணும். வெறும் நகையா மட்டும் இல்லாம அதை ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா, ஒரு பாதுகாப்பான முதலீடா தான் பாக்குறோம். இது ஒரு தீராத ஆபரண மோகம். இதோட விளைவு என்னன்னா இந்த முடிவில்லா தேவைதான் நம்ம அதிகமா தங்கத்தை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குது. தேவை அதிகமாகும் போது விலையும் ஏறிக்கிட்டே போகுது. இது மட்டும் இல்லாம இன்னொரு காரணமும் இருக்கு. உலகத்துல தற்போது நடக்கிற போர், பொருளாதார நெருக்கடி, பணவீக்கம்னு உலகத்துல எங்க அமைதி இல்லாம போனாலும், உலகளாவிய பதற்றங்கள் ஏற்பட்டாலும் மக்கள் தங்கள் பணத்தை பாதுகாக்க தங்கத்துல முதலீடு செய்யறாங்க. இந்த உலகளாவிய டிமாண்டும் விலை உயர ஒரு காரணம். இந்த 4 காரணங்களும் சேர்ந்துதான் இன்னைக்கு சவரன் விலை 1 லட்சத்தை தொட்டு ஏறிக்கிட்டே போறதுக்கு உண்மையான காரணம். தங்க விலை ஏறினா என்ன, எங்கிட்ட இருக்கிற தங்கத்தோட மதிப்பு தான் அதிகமாகுதேன்னு சிலர் நினைக்கலாம். ஆனா இந்த விலை உயர்வு நீண்ட காலத்துல தனி மனிதனுக்கும் நாட்டுக்கும் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதனால முதல்ல தனி மனிதனுக்கு என்ன பிரச்சனைனா, கல்யாணத்துக்கு தாலி, நகைகள் வாங்குறது, சீர் செய்யறதுன்னு நம்ம கனவுகள் எல்லாம் வெறும் கனவுகளாவே முடிஞ்சிடும். விலை ஏறிக்கிட்டே போனா
அதை வாங்குறது சாத்தியமே இல்லை. தங்கம் விலை ஏறுதுன்னா பொதுவா நாட்டோட பணவீக்கமும் ஏறுதுன்னு அர்த்தம். அத்தியாவசிய பொருட்களோட விலையும் ஏறும். உங்க பணத்தோட மதிப்பு குறைஞ்சி அன்றாட வாழ்க்கை செலவுகள் அதிகமாகும். கல்யாண செலவுகள், குழந்தைகளோட எதிர்காலம்னு நம்ம நிதி திட்டங்கள் எல்லாம் சிதைஞ்சு போகும். தங்கத்துக்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டிய கட்டாயம் வரும். தங்கம்ல மட்டுமே அதிக லாபம் கிடைக்கும்னு மக்கள் நினைச்சாங்கன்னா பங்குச்சந்தை, வீடு, தொழில்னு மற்ற முதலீடுகள்ல பணம் போடுறது குறையும். இது மக்களுக்கும் அவங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கும் நல்லதில்லை. இதனால நாட்டுக்கு என்ன பிரச்சனைனா, இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இந்தியா அதிகமா தங்கம் இறக்குமதி செய்யும் போது அதுக்கு நிறைய டாலர்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. இதனோட விளைவு இது நாட்டின் வர்த்தக பற்றாக்குறையை அதிகரித்து பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும். அதிக தங்கம் இறக்குமதிக்கு டாலர் தேவை அதிகமாகும் போது டாலர் மதிப்பு இன்னும் ஏறும். நம்ம ரூபாயோட மதிப்பு மேலும் குறைஞ்சி பலவீனமடையும். அதனோட விளைவு ரூபாய் பலவீனமானால் பெட்ரோல், டீசல், எலக்ட்ரானிக்ஸ்னு நாம் இறக்குமதி செய்யற எல்லா பொருட்களோட விலையும் ஏறி பணவீக்கம் இன்னும் தலைவிரித்தாடும். மக்கள் தங்கத்துல மட்டும் முதலீடு செஞ்சாங்கன்னா தொழில் தொடங்குறது, தொழிற்சாலை அமைக்கிறது, புதுசா வேலை வாய்ப்பு உருவாக்குறதுன்னு மற்ற உற்பத்தி துறைகள்ல முதலீடு குறையும். அதனோட விளைவு என்னன்னா, இது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் தடையா இருக்கும். விலை ஏறிக்கொண்டே போகும்போது அதிக லாபத்துக்காக தங்க கடத்தல் அதிகரிக்கும். இது அரசுக்கு வரி இழப்பை ஏற்படுத்துவதோட நாட்டோட பாதுகாப்புக்கும் சவாலா அமையும். அப்ப என்ன செஞ்ச இதையெல்லாம் தவிர்க்கலாம்னா, சவரன் 50,000 ரூபாய்க்கு குறையணும்னா அது அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகளையும் உலக அமைதியையும் பொறுத்தது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில நாம ஒன்னா சேர்ந்து சில விஷயங்களை செய்யும் போது இந்த விலை உயர்வுக்கு ஒரு தடை போட முடியும். இந்த மாற்றம் நம்ம கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கணும். நாடு நமக்கும் தானே சொந்தம். கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்குவோம். சவரன் 50,000 ரூபாய்க்கு குறையணுங்கிறது ஒரு பெரிய கனவு தான். அது உடனடியா நடக்கிற விஷயம் இல்லை. உலக பதற்றங்கள் தீர, அரசாங்கம் இறக்குமதி வரியை குறைக்க, ரூபாய் வலுப்பெறன்னு பல விஷயங்கள் நடக்கணும். ஆனா அது வரைக்கும் நாம கையை கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. தங்கம் மேல நாம வச்சிருக்கிற அன்பும் அதை வாங்குற விதமும் மாறும்போதுதான் இந்த விலை உயர்வுக்கு நாம ஒரு தடை போட முடியும். முதலீட்டுக்கான தங்கத்தை அரசாங்கத்தோட டிஜிட்டல் கோடுல சேமிச்சு தேவையில்லாத வெளிநாட்டு பொருட்களை தவிர்த்து உள்நாட்டு பொருட்களை ஆதரிச்சு நம்ம ரூபாயோட மதிப்பை நாம தான் பலப்படுத்தணும். அதே சமயம் நம்ம கிட்ட டாலர் கையிருப்பு அதிகரிக்க நம்ம நாட்டு உற்பத்தி பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதை அதிகப்படுத்துவதையும் இந்திய சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதையும் செய்தால் அந்நிய செலவாணியாக டாலர்களை நம் நாட்டுக்கு ஈர்க்க முடியும். நம் டாலர் கையிருப்பும் உயரும். அதே சமயம் அத்தியாவசிய பொருட்களை தவிர இறக்குமதி செய்வதை குறைக்க வேண்டும். டாலர் செலவாவதை தடுக்க வேண்டும். இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தினால் டாலர் மதிப்பு குறைந்து ரூபாய் மதிப்பு உயரும். ரூபாய் மதிப்பு உயர்ந்தால் தங்கம் விலை குறையும். விலை குறைந்தால் எல்லோராலும் தங்கத்தை சுலபமாக வாங்கி பயன்படுத்த முடியும். இந்த மாற்றம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஆரம்பிச்சா நிச்சயம் ஒரு நாள் நம்ம நாட்டு மக்கள் தங்கத்தை குறைஞ்ச விலையில வாங்கும் கனவை எளிதாக அடையலாம். இந்த காணொலியோட முக்கியமான நோக்கமே சில தகவல்களையும் விழிப்புணர்வையும் பரிமாறி உங்களை யோசிக்க வைக்கிறது தான். நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.